மீன் மீனே என்ன மீன் வச்சிருக்கியாரு? மீன் மீனே சாலமா சாலை 50 ரூபாய்க்கு 10. என்னப்பா நீ இவ்வளவு விலை சொல்ற? ஆமாம்மா, மீனுக்கு ரொம்ப கிராக்கியா இருக்கு, அதனால விலை அதிகம் தான். வாங்குற இடத்துல நீங்க எடுங்கம்மா, வேணா பார்த்து போட்டு தாரேன். இருந்தாலும் 50 ரூபாய்க்கு 10 மீன்லாம் ரொம்ப அதிகம்தான். இப்படி விலை சொன்னா வாங்கி மீன் திங்கதானாக்கம். கேரளா பக்கம் கொஞ்சம் அடி வாங்கிட்டு பத்தியலா, அங்க நல்ல மழையில வெள்ளமா அங்கெல்லாம் அடிச்சுட்டு போச்சுன்னா பெருங்க. அதனால என்னமோ கடலுக்குள்ள பாதி அனுப்பலங்காவ, அதனால போட்டுக்கு பாதி பேர் போகலையாம். கொஞ்சம் காத்தெல்லாம் அதிகமா இருக்கு, மழை வராமல இருக்குல்ல, அதனால என்னமோ தெரியல போட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு அங்கேயே மீன் விலை எல்லாம் கிராக்கியா தான் இருக்கு. ஆமா, நானும் நியூஸ்ல பார்த்தேன். அதை கேக்கே நமக்கு கொலை நடுங்குதப்பா. பச்சை பிள்ளைகளெல்லாம் கிடக்குவே. என்னன்னுதான் இப்படி வந்து சரிஞ்சிச்சோ தெரியல. ஆமா, அது ஃபுல்லா மலை பிரதேசம் பத்தியல, நிலச்சரிவுலாம் அங்க வர்றதுலாம் சாதாரணம் தான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தடவையும் நடந்து நான் கேள்விப்பட்டது இல்லம்மா. டிவியில பார்க்க பார்க்க வயிற்றுச்சலா இருக்கு, நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க. சரி மீன் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எடுங்கம்மா, 50 ரூபாய்க்கு ஒரு 15 மீன் எடுங்க. அடா 15 எங்க காணோம்? இது கறி வச்சு 2 மீன் பொரிச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்க கூட ஆகாது. எல்லாம் சொத்த சொத்தோட மீனா இருக்கு. நீ நல்ல விலை சொல்றியற. ஏம்மா, எல்லாருக்கும் இதே விலைதாம்மா சொல்றேன். நீங்க ரெகுலரா வாங்குறதுனாலதான் நான் உங்களுக்கு கூட 2 மீன் எடுத்துக்கிடுங்க. இங்கே நான் மற்ற அளவுல கை வைக்க கூட விட மாட்டேன் தெரியுமா. சரி சரி, 50 ரூபாய்க்கு நான் 20 மீன் எடுக்கேன். ஷூ காக்கா ஓடு. கல் எடுத்து எரிமா, இந்த காக்கா அட்டூழியம் பிளத்த அட்டூழியமா இருக்கு. இப்போ காக்கா பறந்துட்டுனே. ஆனால் எப்படினாலும் நீங்கள் மீன் வச்சிருக்கிறதுனால காக்கா சுற்றி சுற்றி வரதான் செய்யும். ஆமா, தெருவுல போக விடாண்டுக்கு இந்த நாய் பூனை அவ்வளவும் வந்து வண்டிக்குள்ளதான் உழுது மீன் வாடகைக்கு. சரி சரி, இந்த 50 ரூபாய்க்கு 20 மீன் சரின்னு சொல்லுங்க. நான் வீட்டில் போய் காசு எடுத்துட்டு வருவேன்ல. என்னத்தே மீன் கறி அன்னைக்கு? ஆமாளா, ஏன் நீ கறி எடுத்துட்டு வர போறியா? ஆமாம், இன்னைக்கு மீன் வாங்கியிருக்கிய. இன்னைக்கு கிழமை எதுவும் மறந்துட்டியலோ? கிளம்பலாம், நான் ஒன்றும் மறக்கல. எல்லாம் காரணமாக தான் வாங்கியிருக்கேன். வா வீட்டில் போய் 50 ரூபா எடுத்துட்டு வா. அந்த கடுக்கடப்பாக்கு கீழே இருந்து பாரு. எத்தே மீன் வாங்க வரும்போது கையில் காசு எடுத்துகிட்டு வர முடியல. இதுக்கு ஒருக்கா நான் போகணும் போல. மீன் மீனே எல்லாம் சொன்னா செய் போ. எம்மா, மீன் வாங்கலையா? இன்னைக்கு வேண்டானே. ஆ சரிம்மா. எத்தே நீங்களே மீனை வச்சுட்டு போய் கையை கழுவிட்டு காசு எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் உமாவை பார்க்க போனோம். நான் போயிட்டு வந்துடுறேன். இப்போதானே சோவாரிட்டு வந்தா, அதுக்குள்ளே எங்கே சோவார போகிறாங்க? இந்த 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் தே. நீங்கள் மீனை கழுவி கறியாக்குங்க. கறி ஆக்குனா தான் சாப்பிட வந்து நிற்பேன் டான்னு. இடி உழுவா, இவளுக்கு ஒரு கேடு காலம் வராண்டங்க. எப்போ பார்த்தாலும் காலை கிளப்பிட்டு ஓடிடுறியா. என்னம்மா, காசு இப்ப தாரியல இல்ல அடுத்த தடவை வரும்போது வாங்கிக்கிட்டுமா? இரியா 2 நிமிஷம் இரியா. நான் உள்ள போய் மீனை வச்சுட்டு நான் உனக்கு காசு எடுத்துட்டு வந்து தாரேன். வேற நான் மறந்துடுவேன். ஆ சரிம்மா, சீக்கிரம் காசு எடுத்துட்டு வாங்க. நானும் இன்னும் நிறைய இடம் போக வேண்டி இருக்கு. இன்னைக்கு வேற மீன் வேற விலை அதிகம்ட்டு அவ்வளோ வேண்டாங்காவ. ஆடி இங்கிடியுமா அடக்கிறதுனால ஆடி அமாவாசை அது இதுன்னு வாங்க மாட்டேங்காவ. இன்னைக்கு வேற என்னமோ ஆடி ஏதோ ஒன்று சொன்னாங்களே, பூரமா என்னமாவாம இன்னைக்கு வாங்காண்டாவலாம். அது தெரியாம நான் வாங்கிடுவான்னு நினைச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமையா, இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். சரி, நான் அந்த வார காசு எடுத்துட்டு வரேன். என் மோகனுக்கு இதை வச்சு வச்சேன். ஏன் நாளைக்கு நாளும் சாப்பிட்டுக்கிடுவான். அவனுக்கு கொஞ்சம் கூட்டு கணக்கா வைப்பேன் இதை. ஆ சரிம்மா சரிம்மா. மீன் மீனே குளிக்காத என் குஞ்சு மேனி. நீ பாட்டின பாட்டதாம்ல நானும் பாடியேன். ஆமா, பல்லு வளர்க்காத என் பச்சை கிளி, நீ வாயை திறந்தா நாங்க ஆயிடுவோம் பலி. எந்தியா எந்திச்சு பல்லு இல்ல வளைக்க குழி. மணி என்ன ஆகுது? இன்னும் படுத்தே கிடைக்க என்ன? மணி 2 ஆயிட்டே. ஆமாய்யா, எந்திரி. எந்திரிச்சு பல்ல இல்ல வளைக்கிட்டு குளிச்சப்புறமா வா, நம்ம அந்த கோயில் வரைக்கும் போயிட்டு வருவோம். வயிற்றுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டு வருவோம். நீ காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல, உடம்பு முடியலன்னு. அவனுக்கு இந்த போனை நோண்டிக்கிட்டு இருந்தா ஒன்றும் பண்ணாது. காலேஜுக்கு போனதுன்னா அவனுக்கு பிளேக் எடுக்கும். கோவப்படாத சரசு, என் பேராண்டிக்கு உண்மையாவே வயிறு வலிதான். காலையில இருந்து ரொம்ப முடியாம கிடந்தான். இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கான். அதான் எந்திரிச்சிட்டு பல்ல இல்ல வளைக்கி குளியா கொஞ்சோண்டு வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போவோன்ட்டு எந்திரிக்க சொல்லியே. இந்த நேரத்துல கோயிலுக்கு போனா அங்க என்ன பூசாரி இருக்க மாட்டார? தண்ணி கிண்ணி அடிக்கணும்னா சாயங்காலமா போனா தானே இருப்பாரு பூசாரி. ஒரு சாமி பேரு அங்க கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன் பத்துக்க. அங்க ஒரு வயசானமா இருக்கும். அது முடிஞ்ச தண்ணி தெளிச்சுன்னா கொஞ்சம் அவனுக்கு உடம்பு கிடம்பெல்லாம் சரியாயிரும். அதனாலதான் அவனை அங்க கூட்டு போலான்னு பார்த்தேன். குளிச்சானா கூட்டு போவோன்னு. எங்கேயாவது மோத அவனை கூட்டிட்டு போங்க. வீட்டுல படுத்து கிடக்கும்போது இவனை பார்க்க ஆத்திரமா வருது எனக்கு. வர இந்த வீட்டுல நிம்மதியே இல்லாம போயிட்டு இருக்கு. சரசு சரசு சரசு
சரி சரி கோவப்படாத. உனக்கு இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? பரவாயில்லத்தே. இந்த யாரோ வெளியே கூப்பிய மாதிரி இருக்கு, இருங்க நான் பார்த்துட்டு வரேன் தே. போ போ. ஏலே பேராண்டி வா, எந்திரி, குளிச்சுட்டு கொஞ்சோட வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு வா. நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அங்கே போயிட்டு வந்தோன்னா எல்லாம் சரியாயிரும். கிழவி, எனக்கு வயித்த கலக்குதுன்னு தானே நானே இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டேன். பாரு, காலையில இருந்து எத்தனை தடவை பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து நானே நடக்கலாம் அங்க வந்து விழுந்து கிடக்கேன் சோஃபால. நீ என்னன்னா என்ன இப்ப கோயிலுக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு உடனே எடுத்துக்கிட்டு நான் வரணுமாக்கும். என்னாலலாம் ஒரு இன்ச்சு கூட என்னால கால் எடுத்து வைக்க முடியாது. நான் வரல. நீ வேணா போயிட்டு வா கிழவி. ஏல உனக்காக தான் கோயிலுக்கு போனாங்க. அந்த பொம்பளை கொஞ்சம் மூஞ்சில தண்ணி தெளிச்சு திருநீர் பிடிச்சுன்னு வை. உனக்கு பிடிச்ச பீடெல்லாம் ஓடிடும். ஒரே கையை காலை உடைக்கதும் எங்கேயாவது விழுந்து வாரியதும் இல்லைன்னா ஏதாவது ஒன்று உனக்கு சொல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு பத்தியா. அதனால தான் ஏன் சொல்லியே வா, எதுக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். அங்கே அந்த பாட்டி கணக்குலாம் சொல்லும். ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்க. நம்ம வேணா போய் பார்த்துட்டு வருவோம். கிழவி, என்னால சைக்கிள்ல உன்னை வச்சு அழுத்த முடியாது. வேணா தாத்தா விட்டுட்டு நீ மட்டும் வேணா போவ. ஆசையா இருந்தா போயிட்டு வந்துரு. நான் வர முடியாது. என்னல இப்படி சொல்லிட்டா வராண்டியோ? சரி, அப்போ படுத்து ரெஸ்ட் எடு. நான் அப்போ தாத்தாவை கூப்பிட்டு பார்க்கேன். அவர் அரை மண்டலம் தான் சொல்லுவார். அவர் வந்தால் இன்னைக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகலாம். சரி, நீ எப்போ பாட்டு நான் வாரேன். வாங்கக்கா. ஆமா, என்னதுக்கா கையில? பருப்பு கறி தான் சரசு நான் இன்னைக்கு வச்சேன். உனக்கு தான் கொண்டு வந்தேன். அப்படி ஐயா அக்கா, எதுக்கு போட்டு இதெல்லாம்? நீ உடம்பு தெரியலன்னு சொன்னால காலையில தண்ணி எடுக்கும் போதே, அதான் நீ சோறு கறி ஏதோ ஆக்கணி என்னமோ தெரியல. சரி, சோறும் போட்டு எடுத்துட்டு வரலான்னு தான் பார்த்தேன். வேற உங்க மாமியார் கிடக்கிறதுனால எப்படி நீ சோறு ஆக்கிருப்பா, குழம்பு தான் என்ன வச்சியோ வைக்கலையோ தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு தான் கொஞ்சம் கறி கொண்டுகிட்டு வந்தேன். உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லக்கு. இப்பெல்லாம் அடிக்கடி ஒரே தலைச்சுத்து மாதிரி இருக்குதுக்கு. எந்திரிச்சு நடமாடவே முடிய மாட்டேங்குது. அதான் கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி எடுத்துட்டு வந்து அப்படியே படுத்துட்டே வித்துக்கிடுங்க. இந்த இப்போதான் சோறு ஆக்கி ரசம் வச்சு ஆளுக்கு ஒரு முட்டையை பொரிச்சினாலும் சாப்பிடுங்க. நான் ரசம் மட்டும் தான் இன்னைக்கு வைப்பேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் போய் படுத்துட்டே மறுபடியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைல. ஆமா, அப்பளமும் வீட்டில் ஒன்றும் இல்லை. அதான் கறிக்கு கூட்டுக்கு வேணும்னு நினைக்கிங்க. வேணா எதுவும் பொறிச்சு தின்னுங்க. ஏன்டா இனிமேல் நான் ஒன்றும் செய்ய முடியேன்னு சொல்லி வெறும் ரசத்தை மட்டும் தான் வச்சு விட்டேன். ஏன் மோகனும் இன்னைக்கு காலேஜுக்கு போகல. அவனுக்கும் வயிற்ற வலி கணக்கா இருக்கு, வயிற்றோட்டமா இருக்குன்னு சொல்லி அவனும் படுத்துக்கிட்டான். பூ மாதிரி மட்டும்தான் காலேஜுக்கு போயிருக்கான் இன்னைக்கு. அப்படியா? அப்ப நீ எதுவும் சாப்பிட்டுருக்க முடியல. அந்த அப்ப கொஞ்சம் அந்த கறியை ஊற்றினாலும் சாப்பிடு. அவனையும் இப்போ ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு நீயும் உனக்கு பார்த்துட்டு வரக்கூடாதாக்கும். வேற நீ வேற அடிக்கடி இப்படி தலைச்சிட்டிய கணங்க இருக்குங்க. வேற பார்க்காம இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுக்கு. அது ரொம்ப நேரம் மிஷினில் உட்கார்ந்து துணி அடிக்கும் பற்றியல. அது அந்த கொஞ்சம் தலைவலி இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க. அந்த மிஷினை ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அதனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லைக்கு. இருந்தாலும் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது சரசு. உடம்புக்கு ஏதாவதுன்னா முதையே போய் பார்த்துட்டுன்னு வையன், சின்னதுலேயே சரி பண்ணிடலாம். வேற வச்சுக்கிட்டு இருந்துட்டு ஏதாவது முத்தி போச்சுன்னு வை, வேற என்ன பண்ணுவா நீ? பிள்ளைகள் வேற 2 பிள்ளைகள் கிடக்கு. இதெல்லாம் பார்க்காண்டாமா? சரி பாப்பக்க. போவோம் பொறுமையா போவோம். எனக்கு ஆத்திரம் பூரா அந்த பிங்கி கிழவி மேலதான் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் நமக்கு அது ஒரு விமோச்சனம் கிடைக்க முடியுங்க. அதனாலதான் எதுவும் பிரச்சனையா இருக்குமோனே தோணிக்கிட்டே இருக்கு. ஆமா சரசு, நீ சொல்லியதும் சரிதான். நம்ம சும்மா இருந்தாலும் அந்த கிழவி சும்மா இருக்க மாட்டேங்கா பார்த்துக்க. இன்னைக்கு கூட என் வீட்டு வாசல்ல காலையிலே இந்த பிராந்தி பாட்டில் சரக்கு பாட்டில் என்னென்னமோ கிடக்கு. பிள்ளைகள் பெருக்கிட்டு காலையிலே அதை பார்த்துட்டு என்னமோ நாறுதுன்னு சொல்லி அல்வன்னு பார்த்தா அவ விட்டு குப்பையை கொண்டு வாசல்ல கொட்டி வச்சிருக்கா. நான் போய் சண்டை போட்டதுக்கு அவன் நான் போடலை, என் வீட்டுக்கார்ட்ட நான் அள்ளி கொடுத்தனாக்கும். அதெல்லாம் அங்கன்னு எப்படி வந்துச்சுன்னு தெரில அப்படின்னு அவள் அப்படியே நம்மக்கிட்ட பம்மியாயி பொண்ணைக்கு பம்முனாளா. அவ சண்டைக்குள்ள வருவா. மோகனுக்கு கல்யாணம் பண்ணணுமா? பொண்ணு துப்பு பார்க்கறதுல யாரும் எதுவும் விலகிடுவாங்களோன்னு பயந்து இப்போ கொஞ்சம் ஆளு பம்முது. ஏன்னா சரக்கு பட்டல் வேற நான் பார்த்துட்டேன் பத்தியா. பையன் குடிப்பான் போல இருக்கு. அது தெரிஞ்சிருமோன்னு அப்படியே நம்மக்கிட்ட இன்னைக்கு சண்டை போடாம பம்மியா. இந்த அமாவாசை வரட்டோம்னா அமாவாசையும் வந்துச்சு. எங்கேயோ கோயிலுக்கு போறேன்னு சொல்லி போயிட்டு இப்பதான் வந்திருக்கா. இனிமே நம்ம இவளே எப்போ பார்த்தாலும் அந்த பரிகாரம் பண்ண கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு. எனக்கு முடியலக்கு. வீட்டில் அவ்வளோ இருக்கும் உடம்பு சரியில்லாமல் வருது. எனக்கு பயமா இருக்கு. நான் உன்னை அமாவாசை இன்னைக்கு பூசணிக்காய் வாங்கி சுற்றி உடைக்க சொன்னேனே, உடைச்சியா? ஆமாக்கா, பூசணிக்காய் எடுத்துட்டு வந்து நல்லா எல்லாரையும் நல்லா சுற்றி வீட்டையும் சுற்றி நல்லா உடச்சி வச்சு பார்த்துக்கிடுங்க. அப்பன்னா பயப்படாத சரசு, ஒன்றும் ஆகாது. நீ ஒரு 3 மாசத்துக்கு அமாவாசைக்கு கரெக்டா அப்படி பூசணிக்காவே சுத்தி உடச்சு பாரு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். சரிக்கா பாப்போம். சரி இந்தா கரியபடி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அட இதுல என்ன இருக்கு? நான் உடம்பு சரியில்லாம கிடந்தாலும் நீ தான் எல்லாம் வந்து பாப்பி என்னைய. வேற நான் உன்னை இன்னைக்கு பார்க்கலன்னா சரி வருமா? சரி நீ போய் சீக்கிரம் சாப்பிடு. இப்பயே நேராகி போச்சு. சரிக்கா. சரி நான் வாரேன் இப்போ. இளநீ இன்னைக்கு சூப்பரா இருக்கு.
காவியாக்கா, இதுக்கு முன்னாடி நீங்க இளநீ குடிச்சதே இல்லையோ? ஏன் ஜோனி அப்படி கேக்குற? இல்ல, இன்னைக்கு இளநீ சூப்பரா இருக்கீங்கல்ல, இதை விட சூப்பரான இளநீலாம் அப்ப நீங்க எதுவும் குடிச்சதே இல்லையோ, அதான் கேட்கேன். நான் வாங்கி குடிக்க இளநீ எல்லாம் சப்புன்னு தான் இருக்கும். அதான் இன்னைக்கு கொஞ்சம் இனிக்குதானே சொன்னேன். எங்க தோட்டத்துக்கு ஒரு நாள் வாங்க, எங்க தோட்டத்து இளநீ எப்படி இருக்கும்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க எவ்வளவு டேஸ்டா இருக்கும் இளநீன்னு. வாரேன் வாரேன், ஒரு நாள் கண்டிப்பா வாரேன். ஆமாப்பா காவியா, கண்டிப்பா வா. என்ன ஒரு நாள் லீவு நாளில் வா, அப்பதான் ஜாலியா இருக்கும். எல்லாரும் தோட்டத்துல நல்லா ஜாலியா விளையாடிட்டு அடப்போம். கண்டிப்பா வாரேன். எப்ப சந்தியா, இன்னைக்கு காலேஜ்ல அந்த பையன் எதுவும் பிரச்சனை பண்ணானோ? யார கேக்குற ஜோனி? அதான் ஒரு சீனியர் பையன் இருக்கான்ல, அந்த பையன் சந்தியா கிட்ட பிரச்சனை பண்றான்னு நானே. அதான் அவனை செவுளு வாக்குல நாளை இழுக்க சொன்னேன், எதுவும் பிரச்சனை பண்ணா. அதான் இன்னைக்கு எதுவும் பிரச்சனை பண்ணானான்னு என்னன்னு கேட்கேன் அவகிட்ட. இல்ல, இன்னைக்கு நாங்க அவனை பார்க்கவே இல்லை. அவன் வந்தானா வரலையான்னு கூட தெரியாது இன்னைக்கு காலேஜுக்கு. ஆமாப்பா ஜோனி, நானும் இன்னைக்கு அந்த பையனை பார்க்கல. நாங்களும் ஆனால் இன்னைக்கு கேன்டீனுக்கு எங்கேயுமே ரொம்ப போகலை. கிளாஸ்லேயே நிறைய ஒர்க் இருந்துச்சா, அதனால் ஃபுல்லாக கிளாஸில் தான் இருந்தோம். லஞ்ச் டைமுக்கு மட்டும் ஒரு டைம் வெளியே வந்தோம், அவ்வளோதான். அப்பயே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே நேராக கிளாஸ்க்கே போயிட்டோம். அப்படியா? இன்னைக்கு எதுவும் பிரச்சனை பண்ணா செவிலே நாளை இழுக்க சொன்னோம்ல, அதான் எதை இழுத்துட்டியோ பாவமே அந்த பையன் நினைச்சேன். என்ன ஜோனி, நீ அந்த பையனை பத்தி பாவங்க வேற செவில நாளை இழுக்க சொன்னீங்க, உனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல கவியாக்கா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் எங்க கிளாஸ் பிள்ளைல எல்லாம் சொல்லிச்சு. அவனுக்கு எல்லா பிள்ளைகளும் ஃபேனா இருக்கு. நானும் அந்த பையனோட ஃபேன் தான், அதான் கேட்டேன். அந்த பையன் பொம்பளை பிள்ளைகிட்ட பேசியே பேசாதானே? அப்படியாக்கா? ஆமா, ரொம்ப பேச மாட்டான். ஆனா சந்தியா தோல்ல எல்லாம் கை வச்சு பேசினா தெரியுமா, அதுவே எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. ஆமாம், அந்த எருமை மட்டும் என்கிட்ட மட்டும் ஓவராக பண்ணிச்சு, ஏன்னு தெரில. ஒருவேளை சரணை வெறுப்பேத்துறதுக்காக அப்படி பண்ணியிருப்பானோ தெரியல காவியா. ஆனால் அவங்க ரெண்டு ஃபேமிலியும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் எதுக்கு அவன் வெறுப்பேற்றதுக்கு ட்ரை பண்ணான்னு தெரில. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா நீ சரண் அவன்கிட்ட வந்து கோவமா தானே பேசினான்னு சொன்ன, அதனால எதுவும் ஒரு மறுபடியும் வெறுப்பேத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பானா என்னமோ இருக்கும். ஆனால் நான் சரண்ட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் வேற அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ பிரச்சனை ஆகிற போது எதுக்கு நம்மளால வம்புன்னு அப்படியே விட்டுட்டேன். அப்ப நீ சரண் கிட்டையும் சொல்லலையா? சொல்லலை. சரி, நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருங்க. நான் அந்த இளநீ அந்த தாத்தாட்ட கொடுத்து வெட்டி வாங்கிட்டு வரேன். நான் குடிச்சு முடிச்சிட்டேன். நீ போ குமாரி, நீ போய் வெட்டி வாங்கிட்டு வா, நானும் குடிச்சிட்டு வரேன். ஐயோ, அங்க பாருங்க, அந்த குட்டி பிள்ளை ரோட்டுக்கு ஓடுது. ஐயோ, அந்த பிள்ளைய கார் இடிக்க போகுது. லில்லி, எப்பா, யார் பத்த பிள்ளையே என் பியாத்திய காப்பாத்திட்டா. ஒரு நிமிஷம் என் ஈரக்குலையே ஆடி போச்சு. அம்மா, யார் நீங்க? எதுக்கு இப்படி ரோட்ல ஓடி வரீங்க? பலூன் பறந்துருச்சு, அத பிடிக்க தான் வந்தேன். இப்படி எல்லாம் ரோட்ல அதுக்காக ஓடி வரக்கூடாது. வண்டி போற வர இடம்ல, அதனால கவனமா இருக்கணும். சரி அங்கிள். ஐயா, ரொம்ப நன்றியா. இந்தாங்கம்மா, உங்க வீட்டு பாப்பாவா? ஆமையா, என் பியாத்தி தான். அதுலதான் நின்னா, கரையில தான் அங்கே இருந்தோம் பஸ்ஸுக்கு. அவ திடுதுப்புடி ஓடி வந்துட்டா பத்துக்கையா, கையை விட்டுட்டு. கொஞ்ச நேரத்துல எனக்கு ஈரக்குழலாம் நடுங்கி போச்சியா. சரிம்மா, இந்தாங்க பாப்பா பிடிங்க. போங்க செல்லம் பாட்டிக்கிட்ட. தாங்க, பாட்டிட்டு போயிட்டு வாங்க. சரிம்மா, பத்திரமா பாத்துக்கங்க, நான் வாரேன். சரியா, ரொம்ப நன்றியா. பரவாயில்ல, இருக்கட்டுமா. எப்படியோ நல்ல வேலை, அந்த அண்ணன் வந்து கரெக்டான நேரத்துல அந்த பிள்ளைய காப்பாத்திட்டாவ. ஆமா பாபு மாதிரி, நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் தெரியுமா. சல்லுன்னு வந்து மின்னல் வேகத்துல காப்பாத்திட்டா அந்த பிள்ளைய. இல்லாட்டினா என்ன ஆயிருக்குமோ. அந்த வண்டிக்காரன் வண்டிக்குள்ள இருந்தே நின்று பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான் பாரு. நான் கூட இறங்கி வந்து ஏதாவது சாரி சொல்லுவான்னு பார்த்தேன். இங்கே ரோட்லலாம் ஒருத்தர்கிட்டையும் சண்டை போட மாட்டான். சும்மா காலேஜில் தான் சீன் போடுவான் போல இருக்கு. அந்த வண்டிக்காரனை பிடிச்சி நாளும் வெளுப்பான்னு பார்த்தேன், அவன் பாட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்கான் பேரு. சே, அது கூட நல்ல ஹேபிட் தானே. எப்ப சோனி? இல்ல சந்தியா, ரோட்ல நின்று சண்டை போடுறதும் கெட்ட பழக்கம் தானே. அதான் சண்டை போடாம போறது ஒரு குட் ஹேபிட் தான், அதை தான் சொன்னேன். ஆஹா, இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா யாரிடம் கேட்டு சொல்வேன். இளநீ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு யார்கிட்ட கேட்கணும்? ஓ மாமியார்கிட்ட. தூர போலாம், நானும் போய் இந்த இளநியை வெட்டி வாங்கிட்டு வரட்டும். லட்சுமி, லட்சுமி, கொஞ்சம் தண்ணி கொடுமா குடிக்க. உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாவ போலையாக்கோ? ஆமா, அவர் சத்த மாதிரி தான் இருக்கு. அது என்ன, தெருவுல இருந்தே தண்ணியை கேட்டுக்கிட்டு வராரு. லட்சுமி, கொஞ்சம் தண்ணி கொடுமா. அத நீங்க அங்க பக்கத்து ஊர்ல இருந்தே கேட்டுக்கிட்டு வாங்கலாம் தண்ணின்னு.
அட உன் சத்தம் தான் பக்கத்து தெரு வரைக்கும் கேட்குத, நீ முத்தத்தில் தான் இருக்கான்னு. அதனால தான் நான் அங்கேருந்தே தண்ணின்னு கேட்டுக்கிட்டு வாரேன். ஆ நல்லா கேக்கும். நான் மெதுவாக தான் இழுத்து வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன். அவளே அவளுக்கு கேட்க முடியுதுன்னு என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா கூட இருக்கா. நீங்க என்னன்னா நல்லா நக்கல் பண்ணுவீரு. சரி அம்மா, கொஞ்சம் தண்ணியை கொடு. தண்ணி தாகம், உயிர் போகுது. உயிர் போனாலும் நீ தண்ணி தர முடியா போல இருக்க. நான் என்ன உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டுமாக்கா, பிள்ளைகிட்ட கேட்டு வாங்கி? போமா, அடுப்பங்கரையில தான் இருக்கும் தண்ணி. சரி கந்தா எடுத்துட்டு வரேன். அட என்ன லட்சுமி, வீட்டுக்கு வந்தையில இப்படிதான் வேலை வாங்குவியா நீ? அட அவளும் நம்ம வீட்டு பிள்ளைதான். ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வரதுனால ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டா. அதான் அவளே நானே எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போறல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு இப்ப தண்ணி தானே வேணும். அவ எடுத்துட்டு வருவா, குடிங்க. இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஓவர் தான் லட்சுமி. அதெல்லாம் இழுச்ச வச்சு ஒன்றும் நினைக்க மாட்டா. நீங்க சும்மா இருங்க. ஆமா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்கியாரு? தோட்டத்தை முடிச்சிட்டு எப்பயும் ராத்திரி தானே வருவியாரு. இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்திருக்கிய? அதுவும் தண்ணின்னு. வண்டி எங்க? நடந்த ஓடியந்தியாரு? ஆமா, ஒரு வேலை இருந்தது வந்தேன். அதான் என்ன வேலைங்க? அது ஒன்றும் இல்லை லட்சுமி, எங்க அக்கா ஜெயா வாரேன்னு சொல்லியிருந்தாள்ல, அவ வீட்டை கொஞ்சம் சுற்றி செத்தகத்தெல்லாம் பிஞ்சு போய் கிடக்கு, கடலை எல்லாம் ஒரு மாதிரி கரையான் பிடிச்சி கிடக்கு. கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணி எனக்கு கொஞ்சம் தட்டி மட்டும் போட்டுதான்னு சொல்லியிருந்தா. சரி, அதான் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து கடலைக்கடையெல்லாம் சரி பண்ணிட்டு இடந்தேன். வேற ஒரு ஆள்கிட்ட தட்டி கேட்டிருந்தேன். அவரு இப்பவே தாரேன்னாரு. சரி, அதான் வாங்கி கொண்டு வீட்டில் போட்டு வச்சுட்டேன்னா ஒரு ஆளை கூப்பிட்டு நாளைக்கு வேலையை முடிச்சு விட்டுலான்னு பார்த்தேன் பத்துக்க. அப்ப அது இங்க வாரது கன்ஃபார்ம் தானே? ஆமா, ஆடி முடிஞ்சதும் சும்மா பாலை காய்ச்சிட்டு இங்க ஒரு வருஷம் போல இருப்பேன்னு சொன்னான். அப்புறம் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க கூட்டிட்டு போயிருவேன், ஒரு வருஷத்துக்கு தற்காலிகமா தான் அங்க தங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னமோ போங்க, உங்க அக்கா வந்து எப்படிங்கன்னு இருக்க போகுதோ தெரியல. அது நல்லா கொஞ்சம் வசதியான பார்ட்டி. எங்க ஊருக்குள்ள இருந்தானா கடை தெருவுக்கு போனோம் வரணும் எல்லாத்துக்கும் சிரமமா இருக்கும். எங்கனையாவது உடம்புடியிலே ஒரு வீடு வாடகைக்கு பார்த்தா அங்கன்னு இருக்கக்கூடாதா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் லட்சுமி, சந்தோஷுக்கு கடைக்கு பக்கமா அங்கே எங்கனையாவது வீடு வாடகைக்கு பாருன்னு. அவ ரமணி தான் இங்கே இருக்க சொன்னா, இங்கே நல்லா தான் இருக்கு, நான் இங்கே இருந்து பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரேங்க. வேற நம்ம என்ன சொல்ல, வாரேங்க அவளை வராதுன்னா சொல்ல முடியும். இங்கே தம்பி பக்கத்தில் இருக்கா, நான் இங்கே இருக்கேங்காலாம். வேற நானும் இதில் சரி இரு பார்த்துக்கிடலான்னு இருக்கேன். வாடகை கொடுக்கணுமேனு யோசிக்காவளோ? அங்கேயும் வாடகைக்கு பார்க்கணும்னா என்னமோ தெரியல லட்சுமி, சொந்த வீட்டில் இருந்து பார்த்தைய வாடகை வீட்டில் போனால் செட் ஆகாதுன்னு நினைக்கால என்னமோ. என்ன இந்தாங்க தண்ணி. கொண்டாம்மா. ஓம் மோவன் அவ்வளோட்ட அழாம கிடக்கானாக்கும். ஆமாக்கா, நல்லா சிரிச்சுட்டு அடக்கான பிள்ளைகிட்ட. பரவாயில்லையா அப்போ? உன் மோவனை அப்ப தைரியமா நீ இவ்வளோட்ட விட்டுட்டு போலாம் போலயே. ஆமாக்கா, அதான் நினைச்சேன் நானும். இந்த லட்சுமி சொம்பு. தண்ணி எதுவும் வேற வேணுமாங்க? இல்லை போதும். ஆமா லட்சுமி, பிள்ளைகளுக்கு காலேஜ்ல இருந்து வந்துட்டு வரல. ஆமா, இப்பதான் வந்தாளுவே. வரையும் தான் இழுச்ச வச்சும் பிள்ளைகிட்டு வந்தா, அந்தாலும் அவனையும் தூக்கிக்கிட்டு உள்ள போயிட்டாளுவே. நாங்க வச்சுக்கிட்டியும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தரேன்னு சொல்லிட்டு. சரி லட்சுமி, நான் வர கொஞ்சம் லேட்டாக என்ன, அங்கே படலையை கொஞ்சம் சரி பண்ணியதுக்கு ஆள் வந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு படலை கொஞ்சம் நல்லா இருக்க படலை எடுத்துட்டு, நல்லா இல்லாத படலையே மறுபடியும் தூக்கி போட்டுட்டு வேற படலை தான் அடிச்சு வச்சு நாளைக்கு தட்டி போடணும் பத்துக்க. சரி போய் பாருங்க. சரி லட்சுமி, வாரேன். என்னாச்சுக்கா? அது ஒண்ணும் இல்ல இழுச்ச வச்சு. எங்க வீட்டுக்காருக்கு அக்கா ஒண்ணு பெரியமா பொண்ணு ஒண்ணு சொல்லுவாருல்ல, அது கூட அன்னைக்கு ஒரு நாள் வந்துச்சுன்னு சொன்னானே வீட்டுக்கு. அதுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காளாம் பையனுக்கு. அதான் அது ஜாதகத்துல கொஞ்சம் வீடு மாதிரி தள்ளி இருங்கன்னு சொல்லிச்சான். அதான் அவிய அக்கா வாங்கி போட்டிருக்கல இங்க ரமணி, அந்த இடத்துல வந்து தங்கலான்னு பாக்குது போல இருக்கு. அதான் கொஞ்சம் சரி பண்ணி கூட செத்த எல்லாம் படலையெல்லாம் கொஞ்சம் அடிச்சு கொடுன்னு கேட்டுச்சான். அதான் அதை சரி பண்ணிட்டு அடக்காரு போல இருக்கு. அப்படியா? ஆடி மாசம் வர மாட்டவளுக்கு? ஆடி மாசத்துலயே வர போறாவளா? இல்ல, ஆடி முடிஞ்சது நம்ம சும்மா பாலை காய்ச்சிட்டு வரதா சொல்லியிருக்காவ போல. அப்படியா? சரி. அப்ப லட்சுமி அக்கா வீட்டு சொந்தக்காரங்க வராவன்னு சொல்லுங்க ஊருக்கு. அட நீ வேற சும்மா இருந்துச்ச வச்சு. நானும் ரொம்ப எதுவும் பேச மாட்டேன். அதுகிட்ட என்னன்னா என்ன அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கு நமக்கு எந்த சங்காத்தமும் கிடையாது. ஆனா அந்த பொம்பளை என்கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசும். இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கும். நம்ம எதையாவது ஆதங்கத்துல வாய் விட்டு உளறிட்டோன்னு வையன், அது அவைய தங்கச்சிக்கிட்ட போட்டுக்கிட்டு கொடுத்துட்டுன்னு வை, வேற அவ வந்து ஆடுவா. என்னத்துக்கு வம்பு அப்படின்னு நான் வாயே திறக்க முடியேன். இப்ப அதுங்க வாரது கூட எனக்கு விருப்பம் இல்லதான். வேற என்னத்தை செய்ய, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். அது வந்து அது பாட்டுக்கு அது வீட்டில் இருக்க போகுது. நமக்கு என்ன வந்துச்சு? என்ன இழுச்ச வச்சு? ஆமா, அவ்வளவுதான். சரி வா இழுச்ச வச்சு, காப்பி கிப்பி ஏதாவது போட்டு தாரேன், குடி. இல்லக்கோ வேண்டாம், நான் வீட்டுல இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். அட வா, உனக்கு மட்டும் தனியாவா போட போறேன். இந்த சாயங்காலம் அவ்வளோ எப்பயும் காலேஜுக்கு போயிட்டு வந்ததும் ஒரு டம்ளர் காப்பி அவளுக்கு போட்டு கொடுப்பேன். அவளுக்கு போட்டு நானும் குடிப்பேன்ல. வா, உனக்கும் போட்டு தாரேன், வா குடிப்போம். டேய் குட்டி பையன், இங்க பாரு அவளை பார்க்காத.
நீ இங்க பாருடா செல்லக்குட்டி, அவளுக்கு பொறாமடா தங்கம். நீ என்னைய பார்த்து சிரிச்சிட்டு இருக்கல்ல, அந்த பொறாமையில தான் அந்த ஆன்ட்டி இப்படி கூட்டிட்டு இருக்காங்க. நீ அங்க பார்க்காதடா தங்கம், அக்காவை பாரு. எப்ப நான் உனக்கு ஆண்டியாப? எனக்கு ஆன்ட்டி இல்ல, அந்த பையனுக்கு நீ ஆன்ட்டின்னே. சிப்ப நான் அக்கா. யாரு நீயா இவனுக்கு அக்கா? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ அடுத்த வருஷத்துல ஒரு குழந்தையோட நிப்ப. உன்னையெல்லாம் அவன் சித்தி இல்ல அத்தை பெரியம்மா இப்படி கூப்பிடணும். அதனால நீ ஆன்ட்டி தான் போ. சீ போவ எரும மாடு. நான் அக்கா தான் உனக்கு. அக்கா சொல்லுதங்க அக்கா. நான் தான் அக்கா. என்னமா உனக்கு? என்ன என்ன இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அக்கா சொடுக்கு போட்டு கூப்பிடுறோம்ல, இங்க பாருங்க. நீ சொல்லுதங்க, சொடுக்கு போட்டு கூப்பிட்டாலும் நாங்க திரும்ப மாட்டோம். அழகா பேர் சொல்லி சஷ்டி குட்டி, செல்ல குட்டி, அம்மு குட்டி, புஜ்ஜி குட்டின்னு கூப்பிட்டாதான் அங்க திரும்புவோம். இல்லைன்னா பார்க்க மாட்டோம்னு சொல்லிடு. அப்படியாடா தங்க? அப்போ அக்கா அப்படி சொல்றேன். இங்க பாரு, இங்க பாரு. என் சஷ்டி சொல்லும், என் தங்க பிள்ளை. இங்க பாருங்க, அக்கா கிட்ட வாங்க. அவன் உன்கிட்டலாம் வர மாட்டான். அவன் என்னைய தான் பார்க்கான், என்னைய தான் பார்த்து சிரிக்காம பாரு. என்கிட்ட தான் வருவான் போல. இல்ல இல்ல, என்கிட்ட இப்ப கை போடுவான் பேரு. வாங்க வாங்க அக்கா கிட்ட வாங்க சஷ்டி குட்டி. அங்க போகாதடா, அந்த அக்கா எப்ப பார்த்தாலும் போன் தான் நோண்டுவா. அந்த அக்கா பேட் கேர்ள். நான் உன்கிட்ட விளையாடுவேன், நீ என்கிட்ட வா. இப்ப சோனி, நீ தானே எப்ப பார்த்தாலும் போன் நோண்டுவா? என்னவ என்னைய போன் நோண்டுவான்னு சொல்ற அந்த பையன்கிட்ட? ஆமா, நான் பாட்டு தான் கேட்பேன். சும்மா பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். நீ அப்படி இல்லல, நீ யாருக்காவது சேட் பண்ணிக்கிட்டே திரிவல்ல, அப்பனா நீ பேட் கேர்ள் தான். இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் சேட் பண்ணுவேன். யாருக்கு தெரியும்? அந்த அக்கா பேட் கேர்ள் மக்களே. அந்த கடை போவாத, நீ என்கிட்ட வா. சீ பச்சை பிள்ளைகிட்ட எப்படி சொல்லி கொடுக்கா பேரு? நான் உண்மையை தானே சொன்னேன். போவாதேன்னு. அந்த அக்கா கிட்ட போனா உச்சா போய் விட்டுரு. உச்சாச்சி எது வந்தாலும் அவகிட்ட போயிரு. அட என்ன சூடா ஏதோ ஒண்ணு நனையுது. அட சோனி எருமை, நீ சொல்லி வாய முடுறதுக்குள்ள அவன் உச்சா போயிட்டாம்ப. இங்க பாரு என் காலெல்லாம் ஈரம். ஏய் சூப்பரே, நல்ல வேலை பார்த்துருக்கானே. அடே சஷ்டி குட்டி, என் இடத்துல எவ்வளோ ஒண்ணுக்கு போவ, அவன் இடத்துல ஒண்ணுக்கு போக வேண்டியதுதான்ல. அவளை பத்தி சிரிக்க அவட்ட தான் பேசுற. என்கிட்ட பார்க்கவும் மாட்டேங்க, பேசவும் மாட்டேங்க. ஒண்ணுக்கு மட்டும் என் இடத்துல இருப்பியோ? அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும். உன் மூஞ்ச பார்த்து தான் அவனுக்கு உன் இடத்துல ஒண்ணுக்கு இருக்கணும்னு தோணி இருக்கும்னு நினைக்கேன். அதான் ஒண்ணுக்கு இருந்து விட்டுட்டான். நல்ல வேலை, சீக்கியம் தான் போயிருக்கானா என்னன்னு பாரு. இல்லைன்னா அதுவும் இடத்துல பேர போறான். சரி இல்ல, ஒண்ணுக்கு தான் போயிருக்கான். பரவாயில்ல, காஞ்சிரும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் தங்கம், நல்ல வேலை பார்த்துருக்க. இப்படிதான் பண்ணணும். என்ன நான் சொல்லுது அப்படியே செய்றியே என் தங்க பிள்ளை. ஏய் இனிமே ஆட்டி போடுவாடா நீ. அவ பேச்ச மட்டும் தானே கேட்கப்போ, அப்ப அவ இடத்துல போய் ஒண்ணுக்கு ரோடு. நீ வருத்தப்படாத தங்க பிள்ளை. நீ வா வா அக்காட்ட வா, அக்காட்ட வா, நான் வச்சுக்கிடுறேன் உன்னைய. நீ இங்க வா. வாடு வாடு, நீ அந்த அக்காட்டே போ. அவ கிடக்க மக்களே, நீ வா அக்காட்ட வா. எல்லாம் என்ன பிள்ளைய தலைகீழ போட்டு வச்சிருக்கியே, ஒழுங்கா தூக்குங்களா பிள்ளைய. இந்தா தூக்க தான் போறேம்மா. உங்க அம்மாட்ட போவாத என்ன, என்கிட்டே இருந்துரு. ஆமா, அப்பதானே பள்ளிக்கூடத்துக்கு போகாம வீட்டுல இருக்கலாம். எம்மா அது பள்ளிக்கூடம் இல்ல, காலேஜ். அதான் இப்படி வீட்டுல இருந்து பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு இரு, காலேஜுக்கு போக வேண்டாம். எனக்கு ஓகே தான். தொடப்ப கட்ட பிஞ்சு போயிரும். பிள்ளைய இழுத்து வச்சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களா, காப்பியை குடிங்க. எம்மா இவனுக்கு காப்பி? அவனுக்கு காப்பி அவங்க அம்மா கொடுப்பா. நீ உனக்கு இந்த தர்ற காப்பியை குடி. எம்மா அந்த காப்பியை சன்னல்ல வைமா, நான் அப்புறம் குடிச்சுக்கிட்டியே. ஆறுன அப்புறமா நான் கொஞ்ச நேரம் இவன் கூட விளையாடணும். எல்லாம் இவ்வளவு நேரம் இவனை தானே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்திய. பிள்ளைய அப்படி கையிலே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, கீழே கடத்தி போடுங்க. எம்மா இவ்வளவு நேரம் அவன் படுத்து தம்மா கிடந்தான். இப்ப நாங்க ஒண்ணுக்கு போயிட்டான். அதனாலதான் ஈரத்துல படுக்க வைக்காண்டாமேன்னு அவ கையில தூக்குனா. அட ஒண்ணுக்கு போயிட்டானோ, பேம்பஸ் போட மறந்துட்டேன் போல இருக்கு. அதெல்லாம் பரவாயில்லக்கா, இருக்கட்டும். ஆமா, என் இடத்துல தானே போயிருக்கான், அதனால அவளுக்கு என்ன? இப்ப கிறுக்கி அதெல்லாம் காஞ்சிரும், சின்ன பிள்ளை தானே. ஆமாடா, அது 5 நிமிஷத்துல காஞ்சிரும். ஃபேனை தான் எப்பயும் போட்டு தானே விடுறிய, அது பாட்டுக்கு காஞ்சிரும் ராத்திரி படுக்கிறதுக்குள்ள. நாங்க 2 பேரும் காப்பியை குடிங்க, பிள்ளைய கொண்டாங்க. ஏமா இருக்கட்டுமா, நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிடுறேன். உனக்கு என்ன, நீ வேணா அந்த காப்பியை குடி. எனக்கு காப்பிலாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ பாத்தியா, காலேஜ்ல இருந்து வந்ததும் பிள்ளைகளுக்கு பசியா இருக்குமே, சரி கொஞ்சம் காப்பியை போட்டு கொடுப்போன்னு சொல்லி தூக்கிட்டு வந்தேன்னா வேண்டான்னு மூஞ்சில காட்டியா என்ன? என் மேல சன்னல்ல வையின்னு சொன்னா வேற கேட்காண்டாங்க. வேற என்ன சொல்ல உன்னைய? அந்த சந்தி அந்தப்படி அவ எப்ப குடிச்சாலும் குடிக்கட்டும், நாங்க சன்னல்ல வைக்கேன். கொண்டாம்மா, நான் குடிக்கேன். எக்க இவனுக்கு பால் தான் குடிப்பீங்களோ? பால் டப்பா ஏதோ எடுத்துட்டு வந்தீங்களா? எங்க அம்மையை வேணா நான் பால் ஊத்தி தர சொல்றேன். இப்போதைக்கு மதர் ஃபீடிங் தாம்மா. பால் பாட்டில் இந்த பால்லாம் கொடுக்கக்கூடாது பிள்ளைக்கு. 1 வருஷம் வரைக்கும் மதர் ஃபீடிங் தான். ஆமா, தாதால கொடுக்கணும். மாட்டு பால்லாம் இப்பயே கொடுக்க கூடாது. வரல அப்படின்னா தான் கொஞ்சம் வேணா கொடுக்கலாம், வயிற்றுக்கு பிள்ளைக்கு பசிக்குமேனு. மற்றபடி தாப்பால் கொடுக்கறது தான் நல்லது. அது 1 வருஷம் என்ன, 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். கொடுக்கே எவ்வளவு நாளும் கொடுப்பாவ. அப்படியா? இவன் இப்ப சாப்பிட்டானா? அப்போ ஆமாம்மா, கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தேன். இந்த அழாம கிடக்கான்ல, அழுதாதான் பசிக்கும்னு நினைக்கலாம். இவன் நல்லா தானே கிடக்கான், கிடக்கட்டும். வேணா அவனை என்கிட்ட தா, நீ வேணா காப்பியை குடி.
குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் கூட வேணா விளாடு. இல்லக்கா இருக்கட்டும், நான் வச்சுக்கிடுறேன். அவன் நல்லா என்கிட்ட விளாடுறான், அதனால நான் வச்சுக்கிடுறேன். அப்புறம் நீங்க வேற கூட்டிட்டு போயிருவீங்க, அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்னால விளாட முடியாதுல்ல. தினமும் சாயங்காலம் தூக்கிட்டு வந்துருங்களா, வச்சு விளாடுங்க. படிக்காண்டா ஒன்றும் பண்ணாண்டா. ஏம்மா நீ சும்மா இருமா, என்னம்மா பண்ணுங்களா. நான் அங்கே 2 பாத்திரம் கிடக்கு, கழுவி போட்டுட்டு வாரேன். நீ போ இடத்த கழுவி பண்ணும் போத. நீ இருந்தா நொய் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமாளா, நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கடுப்பா தான் இருக்கும். என்னமோ பண்ணுங்க. எல்லாம் இழுத்து வச்சு நீ இரு, அப்புறம் போலாம். வேணா உனக்கு வீட்டுல வேலை கிடந்தா வேணா நீ போயிட்டு வா, பிள்ளைய அப்புறம் வேணா வாங்கிட்டு போ. இவ்வளவு இப்போதைக்கு தர முடியாதோ போல தெரியுது. இருக்கட்டுக்கோ, பரவாயில்ல. நானும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போறேன். எங்க வீட்டுக்காரர் ராத்திரி வரவும் நேராகும்ல. அப்ப சரி இரு, நான் 2 பாத்திரம் கிடக்கு, கழுவி போட்டுட்டு வாரேன். சரிக்கா. நானும் வீட்டில் போய் அவனுக்கு ஒரு 2 சட்டி எடுத்துட்டு வரேன். ஒன்றுக்கு இருந்துட்டோம்ல, வேற ஈர துணியோட இருப்பான். ஆமா, கலத்தி விட்டுட்டு சும்மா போடு. கொஞ்ச நேரம் குண்டரையா கடந்துட்டு போட்டு பெட்ல தானே கிடக்கான். இல்லக்கா, இருந்தாலும் பிள்ளைக்கு எப்பயும் போட்டு விடணும். எங்க வீட்டுக்காரர் சத்தம் போடுவார். நான் எடுத்துட்டு வரேன் சட்டி. சரி, அப்ப போயிட்டு வா. எக்கா, இவனுக்கு முத மாசம் போட்டோ எடுத்துட்டீங்களா? இப்ப எத்தனை மாசம் ஆகுது? இல்லம்மா, நான் அந்த மந்த் போட்டோலாம் எடுக்கல. பத்துக்க எடுக்கணும்னு நினைச்சேன், வேற எடுக்க முடியல. ஐயா, அப்படியா? அப்ப 1 மாசம் முடிஞ்சிட்டா? இப்ப 2வது மாசமா இவனுக்கு? ஆமா, நாளையோட 2வது மாசம் பிறக்குது. இன்னையோட 1 மாசம் முடியும். ஐயையோ, அப்ப இன்னும் 1 மாசம் எடுக்கலையோ? அப்ப எடுத்துருவோம் அன்னைக்கு. ஆமா, நாளைக்குன்னா 2வது மாசம் பிறந்துரும்ல. அப்ப 2வது மாசம் போட்டோ வேணா அடுத்த மாசம் எடுப்போம். இந்த மாசம் எடுத்துருவோமா போட்டோ? எல்லாம் என்ன நீ போட்டோ எடுக்க போறிய? எம்மா, இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பேம்பஸ் வச்சு இல்லைன்னா பூ ஏதாவது வச்சு டெக்கரேஷன் பண்ணி 1ன்னு எழுதி பக்கத்துல பையனை வச்சு படுக்க வைக்கணும். அது 1வது மாசம் போட்டோ. அப்புறம் 2வது மாசத்துக்கு அதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி எடுக்கணும். இப்ப உள்ளதான் புதுசா என்னென்னமோ கண்டுபிடிக்காவ. என்ன நீதான் இப்படிலாம் கண்டுபிடிப்பாவளோ தெரியல. அம்மா, ஒரு ஃபர்ஸ்ட் மாசத்துக்கு ஒரு போட்டோ எடுப்பாவ, 2வது மாசத்துக்கு ஒரு போட்டோ, இப்படி வரிசையா போட்டோ எடுப்பாவம்மா. அதுக்கப்புறம் கேக்கு கூட கட் பண்றதெல்லாம் உண்டு தெரியுமா? ஆமாம்மா, மாசம் கேக் கட் பண்ணுவாவ. அப்புறம் 50வது நாள் கடந்ததுக்கு ஒரு கேக்கு, 100வது நாள் நடக்கிறதுக்கு ஒரு கேக்கு, அப்படிலாம் கட் பண்ணுவாவ தெரியுமா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க இந்த பெட்ல கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி இவனை இங்க படுக்க வச்சு பக்கத்துல 1ன்னு எழுதி போட்டோ எடுக்க போறோம். ஆமா, சூப்பரா இருக்கும். நாங்க டெக்கரேஷன் பண்ணி எடுக்கோம். இழுத்து வச்சுக்கோ. நீங்க வீட்டுல போய் அவனுக்கு நல்ல துணி வேணா இன்னொன்னு ஏதாவது எடுத்துட்டு வாங்க. அப்படியா? சரி, அப்ப நான் எடுத்துட்டு வரட்டுமா? போங்கக்கா, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. நாங்க டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்கோம். என்கிட்ட சாட்லாம் கிடக்கு. நான் 1ன்னு நம்பர் கட் பண்ணி என்னென்ன டெக்கரேஷன் பண்ணணுமோ நான் பண்றேன். சரி, என்னமோ பண்ணுங்களா, பார்த்து பண்ணுங்க. பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிடுவோம். நீங்க போங்க, நாங்க பார்த்துக்கிறோம். சரி, அப்ப நான் துணி மட்டும் எடுத்துட்டு வரேன். வேற ஏதாவது வேணுமா? இல்லக்கா, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். வீட்டில் கிடக்கிற திங்ஸ் வச்சு நாங்க டெக்கரேஷன் பண்றோம். நீங்க துணி மட்டும் பிள்ளைக்கு எடுத்துட்டு வாங்க. சரி. டேய் சஷ்டி குட்டி, ஒண்ணு இப்ப நாங்க அழகா டெக்கரேஷன் பண்ணி போட்டோ எடுக்க போறோம். தங்க பிள்ளை சமத்தா இருக்கணும். என்ன குட் பையா இருப்பல தங்கம்? கோபச்சோனி, அவனை அதுல படுக்க வச்சுட்டு நீ போய் டெக்கரேஷன் பண்ண என்னென்ன இருக்கு எது இருக்குன்னு போய் பாரு. நான் தான் காஃபி குடிச்சிட்டு வரேன். சரி பே, நீங்க படுத்துருங்க தங்கம். உருண்டு கீழே விழுந்துராத. அக்கா இப்ப வந்துருவேன். நீ கோபச்சோனி, நான் பாத்துக்கிறேங்கல்ல. சரி.